கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். பெரியார் நகர் இங்கே தான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிஎம்மோட தொகுதி. அதனால் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப அழகாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. கொளத்தூர் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இது வந்து இந்த கார்த்திகேயன் ரோடு இதெல்லாம் வந்து பெரியார் நகரில் ரொம்ப டெவலப்பு. இப்போ இது வந்து சிஎம் தொகுதின்றதெல்லாம் நிறைய வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இது வந்து ஹாஸ்பிட்டல் இருந்த ஹாஸ்பிட்டல் நல்லா டெவலப் பண்ணி பின்னாடிலாம் நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து டாக்டர்ஸ் எப்பயுமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நல்லா பார்க்குறாங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து உள்ளே வந்து சர்ஜனாக நிறையா இருக்காங்க. சர்ஜரியும் உள்ளவே பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்தளவுக்கு நல்லாவே டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ரோடு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏரியா பார்க்குறதுக்கு அண்ணா நகர் அது மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு ஏரியாவே. இப்போ தான் வந்து ஒரு லைப்ரரியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ரினோவேட் பண்ணி நல்லாவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. அது மாதிரி நல்ல டெவலப்மெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம். உள்ளே போய்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வந்து பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. இது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்ம பார்த்த ஹாஸ்பிட்டலோட பேக் பிளாக். இது பேக் பிளாக் அப்படியே பின்னாடி பில்டிங்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இது மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. நாங்களும் இங்கே இருக்கோம். இப்போ வரும்போது தான் தெரியுது. அதனால் நிறைய டெவலப்மெண்ட் வந்து கொளத்தூர் அடிக்கடி வந்துட்டுருக்கு. நிறைய டெவலப்மெண்ட்டு. பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய்ட்டு அதில் வெளில வர மாதிரி பஸ்லாம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. 30 ஃபீட் ரோடு. நல்ல ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி. இங்கே தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். ஒரு 30 அடி ரோடு. இது 30 அடி ரோடு 30 ஃபீட் ரோடில் ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் அண்டர் கிரவுண்ட் இபி இருக்குது. நல்ல ஒரு டெவலப்டு ஏரியாவில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். ஒரு பங்களா தான் இந்த ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ரொம்ப லக்ஸரியான ஒரு பங்களா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். 40 அடி ஃப்ரண்டேஜ், 80 அடி லென்த்து. 40க்கு 80, அதாவது 3200 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. பில்டப் வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் வரும். உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். ரொம்ப அழகாக இருக்கும். வீடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பக்கத்தில் எல்லாமே ரொம்ப டீசெண்டான ஒரு பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு ஏரியாவே ரொம்ப நீட்டாக இருக்கும். 30 ஃபீட் ரோடு. இங்கேருந்து அண்ணா நகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். 5 கிலோமீட்டரில் அண்ணா நகர் ரீச் ஆகிடலாம். அதனால் எதுக்காக அண்ணா நகரை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அண்ணா நகரில் ஒரு கிரவுண்டு நீங்கள் வாங்கினாலே இன்றைக்கி வந்து 7-8 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு கிரவுண்டு காஸ்ட்டு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. உள்ளே போகலாம். 17 வருஷம் ஓல்டு. என்ட்ரன்ஸில் கார் பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கு. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் சின்ன செடிகளில் வச்சு மரம்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்தீங்கன்னா 2 கவர் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 கவர் கார் பார்க்கிங். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்லர் வந்து 2 பக்கமும் இறக்கியிருக்காங்க. சைடில் ஃபுல்லாக காம்பவுண்ட் மேலே வந்துட்டு கிரில் வந்து பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. சுற்றி செட்பேக் விட்டு தான் கொடுத்துருக்காங்க. 17 வருஷம் ஓல்டுனாலும் ரொம்ப லக்ஸரியாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஓன் யூஸ்க்காக பண்ணது. இப்போதைக்கு வந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸ்கூலுக்காக, பசங்க ஸ்கூலுக்காக வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நல்லா இதை சேல் பண்ணுறாங்க. சுற்றி வந்து செட்பேக் அண்டு கார்டனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பில்லரு, அது ஒரு பில்லர், அடுத்தது ஒரு பில்லர் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்கான பில்லர் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல செட்பேக் பார்த்துட்டு வந்துடலாம். 12,000 லிட்டர் வந்துட்டு சம்ப் இருக்குது. சைட்லேயும் பாருங்கள் நல்ல செட்பேக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லை லேபர் யாராவது தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தனி வீடு இருக்குது. நல்ல ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க. கேஸ் கனெக்ஷன்ஸ் இங்கேருந்து நீங்கள் வச்சுக்கலாம். கிச்சனுக்கு வந்து போகிற கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே சின்னதாக ஒரு வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்ரூம், டாய்லெட், சர்வெண்ட்டுக்கு. மேலே ஒரு ஸ்டெப் ஏறி போனீங்கன்னா மேலே வந்து செக்யூரிட்டிக்கு வீடு பற்றி போட்டிருக்கு. மேலே வந்து ஒரு ரூம் செக்யூரிட்டிக்கு. மாடி மேலே இருந்து அப்படியே வரலாம். அழகாக அது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இடத்த வந்து அழகாக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சப்போட்டா மரம் ஒன்று இருக்குது. பெரிய மரம் சப்போட்டா மரம் இருக்குது. இன்னும் நீங்கள் செடி வைக்கணும்னா வச்சுக்கலாம். பின்னாடியும் வெளில வரலாம். பின்னாடியும் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு வாசல் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பில்லர் மாதிரி கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க.
சின்ன ஒரு பில்டிங்கில் ஏர் கிராக் இருக்குது. இது வந்து ஒரு பெயிண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரீஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ட்ரில் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்துட்டு கேஸ் கனெக்ஷன்ஸ் வெளியிலேருந்தே போதும் ஒரு சேஃப்டி வீட்டுக்கு. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து போர் கிட்டத்தட்ட ஒரு 120 ஃபீட்டுக்கு போட்டிருக்காங்க. அப்போ போட்டது சஃபிஷியண்ட்டாக அந்த தண்ணியை நல்லா வந்துட்டுருக்கு. இங்கே வந்து செடி வைக்கலாம், இங்கே பூச்செடிலாம் வச்சுக்கிறதுக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது கார் பார்க்கிங், 2 கார் பார்க்கிங் அப்புறம் பைக் பார்க் நிறுத்திக்கலாம். சவுத் ஃபேஸிங் லேண்டு, சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே நம்ம போகலாம். இப்போது ஒரு ஸ்டெப் மாதிரி ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்லை நீங்கள் ஒரு விஐபியாக இருக்கீங்கன்னா ஒரு யாராவது உங்களை பார்க்க வராங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ண வச்சுக்கலாங்க. இல்லை டிரைவருக்கு ரூமாகவும் நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா சர்வெண்ட்டுக்கு பின்னாடி இருக்குது. இது வந்து டிரைவர் யாராவது நீங்கள் வச்சுருக்கீங்க அவங்க தங்குறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸாகவும் வச்சுக்கலாம். இப்போ டாக்டர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்னதாக கிளினிக் இங்கே வெளியில் பேஷண்ட் பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் அதுக்கப்புறம் டீக்வுட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டோரு டீக்வுட்டில். உள்ளே வந்தோடனே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பங்களாவை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. லைட் இப்போதைக்கு நான் உள்ளேருந்து ஒரு 3 டியூப் லைட் போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் லைட்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பெரிய ஹாலு. ஹாலில் ஒரு பெரிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஜன்னல் இந்த பக்கமும், அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. காற்று வசதி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ளவே நல்ல பில்லர்லாம் இறக்கியிருக்காங்க. ஸ்ட்ராங் பில்லர்ஸ்லாம் இறக்கியிருக்காங்க. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்களோ அது அப்படியே தான் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே சின்ன கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஏரியா. நம்ம இப்போ நிற்கிறது வந்து டைனிங் ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டிவி கபோர்ட் இருக்குங்க. டிவி கபோர்டு நல்ல ஒரு பெரிய கபோர்ட்ஸ் அவங்களே பண்ணியிருக்காங்க. ஷோகேஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதை டிவி யூனிட் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஷோகேஸ் மாதிரி நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஃபர்னிச்சர்ஸ் போட்டிங்கன்னா நல்ல பெரிய ஃபர்னிச்சர்ஸ் போடலாம். இந்த ஃபுல் கவர்டு ஷோபாஸ் வரும், அப்படியே கார்னர் கவர் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஃபர்னிச்சர்ஸ் டிசைன் பண்ணிங்கன்னா வீடு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இறக்கி வச்சுருக்காங்க. அப்படியே அது வந்து 2 ஸ்டெப் கீழே இறக்கி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபால் சீலிங் இன்டீரியர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டிங் வந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கெசட் ஏசியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல வந்து ஒரு டிசைன், பங்களா டிசைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பெரிய ஹால் பார்த்தாச்சு. அடுத்து இது ஒரு பெட்ரூம். ஏஜ்டு பீப்புள் யாராவது இந்த பெட்ரூம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாமே கர்டைன் போட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோ நட்டும் போட்டிருக்காங்க. காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே தனியாக வந்து ஒரு பூஜை ரூம், ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பூஜை ரூம். டீக்வுட்டில் வந்து டோரு எல்லாமே டீக்வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஒரு பூஜை ரூம். பூஜை ரூம் தனியாக பெருசாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இது கரெக்டாக இருக்கும். நல்ல ஹைட்டில் நிறைய இங்கே ஸ்லாப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இங்கே நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து கிச்சன் ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் தான் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், மஸ்கிட்டோ நெட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் இது நீங்கள் வேணாம் அப்படின்னா எடுத்துகிட்டு கூட நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் டிசைன் ஏதாவது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மாடுலர் கிச்சன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் இன்னும் ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இது வந்து காமன் பாத்ரூமுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டோர் திறந்தீங்கன்னா காமன் பாத்ரூம். இல்லை எனக்கு பின்னாடி போகிறதுக்கு வழியே வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இது இங்கே உடச்சிங்கன்னா இந்த பாத்ரூம் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். காமனை அட்டாச்சாக மாற்றிக்கலாம். இது பாத்ரூம். பின்னாடி டோரு இதை நம்ம பார்த்துட்டோம். பின்னாடி தான்
லேபர் ஹவுஸு, பாத்ரூம் எல்லாமே இருக்குது. பின்னாடி ஒரு சேஃப்டியாக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹாலு, டைனிங், பூஜை ரூம், மாடலர் கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம், காமன் பாத்ரூம், அதுக்கப்புறம் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மேலே போகலாம். உள்ளவே படிக்கட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீக்கு உள்ளே தான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தாச்சு. மேலே வந்து கீழே பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஹாலு. இதுலேயும் ஒரு 2-3 பில்லர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தான். நடுவில் ஒரு சின்ன ஊஞ்சல். இது வந்து குழந்தைங்களுக்கு போடலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, இல்லை கை குழந்தை வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஊஞ்சல் மாதிரி நீங்கள் செட்டப் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லைட் வந்து நீங்கள் டிசைன் லைட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். கீழே இதுக்கு நேரம் டைனிங்ன்றதால அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைனில் லைட் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு காமன் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வியூ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வீடெல்லாம் நீங்கள் இப்போ கட்டணும்னா ரொம்ப காஸ்ட்டும் செலவாகும். இது மாதிரி லேபரும் கிடைக்கணும் உங்களுக்கு. இது மாதிரி பண்ணுறதுக்கு நல்ல டீமும் கிடைக்கணும் உங்களுக்கு. ஒரு பெரிய ரோட் சைட் பால்கனி, இதுக்கும் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ரோட் வியூ பால்கனி. மேலே வந்து ஊஞ்சல். ஈவினிங்கில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் ஒரு காற்று வந்து வாங்கணும் அப்படின்னா அழகாக வந்து வெளியே உட்காந்துக்கலாம். எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க சவுத் ஃபேஸிங் தான் நல்லா காற்றடிக்கும் அப்படின்ட்டு. சவுத் ஃபேஸிங் தான் ரோட் சைடில் பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வியூ. ஆப்போசிட் பக்கத்து வீட்டில் வந்து அந்த புங்க மரம் இருக்குது. அதோட காற்று நல்லாவே வரும். அப்படியே வேப்ப மரம், புங்க மரம் எல்லாமே ரோட்டில் இருக்குது. அதோட காற்று வந்து ஃபுல்லாக நீங்கள் அடிக்கும். நல்ல ஒரு பெரிய பால்கனி. பெரிய பால்கனி. உள்ள வந்து பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. இது ஒரு பெட்ரூம், அது ஒரு பெட்ரூம், இது மொத்தம் 3 பெட்ரூம். கீழே ஒரு பெட்ரூம், மேலே 3 பெட்ரூம். இதுக்கு மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. அது ஆக்சுவலாக அவங்க வந்து ஜிம்மாக வச்சுருந்தாங்க. பார்க்கலாம். இது 2வது பெட்ரூம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது இப்போ பார்க்குறது 2வது பெட்ரூமு. நல்ல பெரிய ஜன்னல், டோர் சைடில் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ லைட் அவ்வளோ எரியல. உள்ள சின்ன சின்ன லைட்ஸ் தான் இருக்குது. அதனால தான் ஜன்னல் திறந்துருக்கு. அதனால் நல்ல வெளிச்சமாக இருக்குது. நல்ல பெரிய பெட்ரூமு. இதுலேயே வந்து வார்ட்ரோப் எல்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் வந்தப்போ இந்த பெட்ரூமுக்கு பாத்ரூம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாத்ரூம் இருக்குங்க. நான் இது க்ளோஸ் பண்ணிட்டா பாருங்கள். நான் வந்து உள்ள ரூமை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்ரூமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்தா அதுக்கப்புறம் இந்த டோர் திறக்கணும். உள்ளே பாத்ரூம் இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு. அதுக்கப்புறம் அப்படியே பாத்ரூம், ஜக்கூசி பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஜக்கூசி பாத்ரூம் மேலே 2 பாத்ரூமே ஜக்கூசி பாத் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரூஃப் ஹைட், நல்ல ரூஃப் ஹைட்டு. அது வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே கெய்சர் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூம். இங்கே ட்ரெஸ்ஸிங் கபோர்டுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் பாத்ரூம் உள்ள இருக்கிறது தெரில. எல்லா பாத்ரூமும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. 2 பாத்ரூம் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்த பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். இது வந்து 3rd பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். இப்போ வீட்டுக்கு மாடி மேலே 2வது பெட்ரூம். இதுவும் அது மாதிரி தான் பாத்ரூமு. இதே 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே சின்னதாக நீங்கள் எதாவது திங்ஸ் வைக்கிறது கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இதெல்லாமே வாட்ரோப். ஸ்டோரேஜுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே தான் பாத்ரூமு. இதுவும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தெரியாது. பார்த்தா தெரியும். இதுவும் அது மாதிரி தான். உள்ளே இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம். இதுவும் ஜக்கூசி டைப் தான் கொடுத்துருக்காங்க. ரூப் வரைக்குமே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மட்டும் கெய்சர் இல்லை, கெய்சர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது 4வது பெட்ரூம்.
இதுலேயும் அது மாதிரி தான், அந்த கபோர்டுக்கு தான் பாத்ரூம் எல்லா ரூம்லேயும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதை நான் மூடி காமிக்கிறேன். எல்லா பெட்ரூம்லேயுமே அந்த ஜக்கூசி பாத்ரூமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து ஒரு பால்கனி தனியாக, அதையும் எப்படி கவர் பண்ணிக்கலாம், இதுதான் கவர் பண்ணிட்டாங்க. எல்லாமே அது மாதிரி தான் கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே. பாத்ரூம் நம்ம பார்த்துருவோம். முதல்ல பாத்ரூம் அங்கே பார்த்த மாதிரி இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பாத்ரூம். எல்லாத்துலேயும் வந்து ஜக்கூசி கொடுத்துருது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். எல்லா ரூம்லேயும் பேர் ஜாயின்ட் ஃபேமிலிக்கெலாம் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சில பேர் வந்து பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பாரிஸில் வச்சுருப்பாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன்னா 30 feet ரோடு வெளியில் நீங்கள் 2 கார் பார்க் பண்ணிக்கலாம். பால்கனியும் பார்த்துடலாம். இது வந்து தனியாக வாஸ்துக்காக இது ஓப்பன் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. பால்கனி பின்னாடி ஃபுல்லாகவே காலியாக இருந்தால் நல்ல காற்று வரும் எப்பயுமே. அப்படியே நம்ம அப்போ மேலே போகலாம். எங்கேயுமே வந்து ஏர் கிராக் இது மாதிரி டேமேஜஸ் எதுவுமே பார்க்க முடியாது. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே தான் அங்கே வாஷிங் மிஷின் ஏதாவது வைக்கணும், நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பைப் லைன் மட்டும் இல்லை, ஏதாவது திங்ஸ் வைக்க தான் வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு பெரிய ஓப்பன் டெரஸு, குழந்தைங்களாம் எட்டி பார்க்க கூட ரொம்ப இந்த பக்கம் ஹைட் ஏற்றிருக்காங்க. இது வந்து ஜிம் ரூமாக பெட்ரூமாக நீங்கள் வச்சுக்கலாம். வாக்கிங்காக ஒரு 8 ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வந்து நிற்கிறதுக்காக. ஃப்ரீயாக காற்று வந்து வரும். உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஒரு ரூம் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. திங்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இதில் ஜிம் ரூம் ஆக்சுவலாக இதில் நீங்கள் ஒரு பெட்ரூமாவோ கெஸ்ட்டுக்கான ஒரு ரூமாவோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பில்டிங்கில் எந்த ஒரு குறையும் கிடையாது, நல்லா இருக்குது பில்டிங்கை பொறுத்த வரைக்கும். மேலே வந்து 6000 லிட்ரு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. 3000 லிட்ரு வந்து போர் வாட்ரு, 3000 லிட்டர் வந்து கவர்மெண்ட் வாட்டருக்காக கொடுத்துருக்காங்க. அது மெட்ரோ வாட்டருக்கு. மேலேயும் ஸ்பேஸ் இருக்குது, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிட் அவுட் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த பக்கத்தில் 8 வாக்கிங் பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சொல்லணும். நல்ல ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி, நல்ல ஒரு பங்களா. நான் அண்ணா நகர் சைடில் இடம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இதெல்லாமே இதில் ஒரு கன்சிடர் பண்ணலாம். அண்ணா நகரில் 2 கிரவுண்டு 12 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வீடோட சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் நிறைய இதில் சொல்லுவேன், ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வீடு வாங்குங்க, அதுதான் ஆற்று மணலில் செங்கலில் கட்டியிருப்பாங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்னும் 30 வருஷம் ஆனாலும் நீங்கள் ரினோட் மட்டும் அப்பப்போ பண்ணி வச்சாலே போதும், நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. மேலே ஒரு காமன் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, காமனாக இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.25 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. 6,75 லட்ச ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கமெண்ட் வச்சு சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நான் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.